நம்ம சேனல்ல நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நிறைய வந்து மோல்டு வைக்காம செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்து மோல்டு வச்சு எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுன்றதான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல வெல்லம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலை, ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துல நெய் ஆட் பண்ணிட்டு துருவன தேங்காய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தையும் பொட்டுக்கடலை மாவையும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நெய், அதுக்கப்புறம் உப்பு பண்ணிட்டு நல்லா கொதிக்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டா ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க என்ன மோல்டு வச்சிருக்கீங்களோ அதுல வந்து பூரணத்தை உள்ளுக்கு வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பிளேட்ல வச்சு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிரும்.